ஹாய் அரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் அரண்மனை அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லரை பார்த்ததுல இருந்து எப்படா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, இந்த படத்துக்கு அவ்வளோ கிரேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒரு ஆணியும் கிடையாது. இந்த அரண்மனை பார்ட் 4ல தமன்னா அண்ட் ராஷி கண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு ஜிங்கு ஜிங்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதடா. எல்லா புண்ணில நீ சிஸ்டர் ஆக்கிறதுக்கு பேசாம ஒரு வெள்ளை கவுன் கொடுத்து என்ன ஃபாதர் ஆக்கிடுறான். அதுக்காக தான் அந்த கூட்டம் எல்லாமே இதை முன்கூட்டியே தெரிஞ்ச நம்ம சுந்தர்சி என்ன, நம்ம படம்னா கிளாமர் ரொம்ப முக்கியம்பா, அதனால கிளாமர் சீன் வச்சே ஆகணும். ஒருவேளை சீன் வைக்கிறதுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கலனா கலகலப்பு 1ல அஞ்சலியும் ஓவியாவும் ஊட்டி எப்படி டான்ஸ் ஆட வச்சோமோ, தள்ளுங்க எசமா தள்ளுங்க, இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் தள்ளுங்க. அந்த மாதிரி இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரையும் வச்சு டான்ஸ் ஆட விட்டோம்னா படம் ஹிட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் பல பழைய வித்தைகள்லாம் கையில வச்சுக்கிட்டு அரண்மனை பார்ட் 4 எடுத்து வச்சிருக்காரு. சோ இந்த வீடியோல அரண்மனை பார்ட் 4 பத்தியும் சுந்தர்சி அண்ணனின் அளப்பறைகள் பத்தியும் அப்படியே ஜாலியா பார்க்க போறோம். பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேன். சோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி பக்திகரமா ஸ்டார்ட் பண்ணோம்னா நாம் செய்யும் காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ பக்திகரமா ஸ்டார்ட் பண்ணுவோமா? பூனம் பஜ்வா துணை மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்கால, யாராவோ? அதெல்லாம் சரி, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்திருக்கு, பார்ட் 2 பார்ட் 3 கூட வந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஒட்டியா இந்த பார்ட் 4க்கு மட்டும் ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுந்தர்சி என்ன நிறைய மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அரண்மனை படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு சிஜி ஒர்க் அப்படின்றது தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு ரியாலிட்டியா இருக்கும், பேயும் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஏண்டா பச்சை போய் பேசுற? கிளாமர், காமெடி, இந்த மாதிரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு இவரோட எல்லா படத்துக்கும் சொல்ற மாதிரி இந்த படத்துக்கும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனை பார்ட் 4 ட்ரெய்லரை பாக்குறப்போ ரொம்ப புது முயற்சியா இருக்குப்பா. இது வரைக்கும் தமிழ் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு படமே வந்தது கிடையாதுன்ற அளவுக்கு பயங்கரமா எடுத்திருக்காரு நம்ம சுந்தர்சி அண்ணன். அப்படியா? இதுக்கு முன்னாடி வந்த பேய் படமான சந்திரமுகிலாம் பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 முடிஞ்சு போச்சு. அதுலயும் பார்ட் 1 பார்ட் 2 பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி முனியும் பாத்தீங்கன்னா பார்ட் 2 காஞ்சனா 1, முனி பார்ட் 3 காஞ்சனா 2 அண்ட் முனி பார்ட் 4 காஞ்சனா 3. சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. நான் நம்பர் 1 பார்ட் 4 வரைக்கும் எடுத்து இப்போ நம்ம சுந்தர்சி அண்ணன் அவன் கிடக்குறான் சின்ன பையன், இப்ப வந்த பையன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்ப பார்ட் 4 தான் வந்திருக்குது. இன்னும் 10 வருஷத்துல பார்ட்டா பிரிச்சு தமிழ் வரலாற்றில் மட்டுமல்லாமல் ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், மாலிவுட்லயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அரண்மனை பார்ட் 35 அப்படின்னு எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லி நம்மள மாதிரியே பூனம் பஜ்வா துணைன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்ட் 4ல வந்து நிக்கிறாரு நம்ம சுந்தர்சி அண்ணன். டேய் பேசாம போயிடுறா. என்னையா சொல்றான் அந்த சாமியாரு? ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். அது மட்டும் இல்லாம குழந்தைகள்லாம் போய் சுந்தர்சி அங்கிள் நீங்க அரண்மனை பார்ட் 3யோட முடிச்சிட்டீங்க, எப்ப பார்ட் 4 எடுப்பீங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றோம் தெரியுமா அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்களாம். அடுத்த அரண்மனை எப்போன்னு தான் கேட்பாங்க. எஸ்பெஷலி லேடிஸ், குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. அடச்சை, இவங்க அன்பு தொல்லை தாங்க முடியலப்பா, சரி இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துருக்காரு. தட் இஸ் த ரீசன் ஃபார் த 4. இங்கிலீஷ் நல்லா பேசுறடா, அது ரொம்ப முக்கியம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரண்மனை சீரிஸ் மொத்தத்துலயுமே சுந்தர்சி அண்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லா சீரீஸ்லயும் ஸ்டார்டிங்லயே பேய் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தன்னை யார கொண்டாங்களோ அவங்கள கொன்றும், அது ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல கொண்டு முடிச்சிரும். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ள ஏதாவது குழந்தை இருக்குதா அப்படின்னு தேடும். அந்த குழந்தைகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது, பாஸ்கெட் பால் விளையாடுறது, இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம் காமிச்சு குழந்தைங்களை பயமுறுத்தி வச்சிருக்கோம். ஷாலு சொல்றது உண்மை, இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கு. மூணாவது ஹீரோயின் எல்லா பார்ட்லயும் போய் கண்ணாடி முன்னாடி நின்று சீவன தலையே சீவிட்டு இருப்பாங்க. அந்த பேயும் கண்ணாடியில தெரிய இவங்க அப்படியே பயந்து போயிருவாங்க.
இதெல்லாம் ரிப்பீட்டடா எடுத்தாலும் சலிக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அது ஏன்னா தெரிய மாட்டேங்குது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது எல்லாத்தோட அல்டிமேட் என்ன தெரியுமா? ஸ்டோரி. அதை இந்த உலகத்துல இருக்க எந்த கொம்பாதி கொம்பனாலையும் 1% கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யூசுவலி தமிழ் படம் வரலாற்றில் பேய் படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஷ்பேக்னு ஒன்னு இல்லாம இருக்கவே இருக்காது. பெரும்பாலான படங்களில் இந்த ஊரு பூசாரியோட பொண்ணுதான் நான். செல்வி எங்க வீட்டுல தான் வளர்ந்தா. ஃபிளாஷ்பேக். ஆனா நீங்க எல்லாருமே டீப்பா ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த பேய் படத்துலயுமே பேயா வருது பாத்தீங்களா, அது எல்லாமே நல்ல பேய் தான்ப்பா. நம்ம ஆளுங்க தான் போய் ஏதாவது சுரண்டி விட்டுருப்பாங்க, இல்ல சாவச்சி பூமியில புதைக்கிறது, விஷத்தை கொடுத்து கொள்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் அது ரிவெஞ்ச் எடுக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் நம்ம சுந்தர்சியான படத்துலயும் பார்ட் 1ல ஹீரோயின் பாட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பிக் பாஸ் சரவணன் மண்டையை இழுத்துன்னு போய் கல்லுலயே இடிச்சு சாவச்சிருப்பாரு. சோ ரிவெஞ்ச் எடுக்கும் அந்த அன்சிகா பேய். அடுத்து பார்ட் 2ல பாத்தீங்கன்னா அதே அன்சிகா பேய் வயித்துல குழந்தையோட நான் உண்டு என் புருஷன் உண்டு வயித்துல ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அத நம்ம ராதாரவி அப்பா நீ செத்து போயிடுறா தங்கம், நீ உயிரோட இருந்தனா நம்ம வம்சத்துக்கே அசிங்கம், செத்து போயிரு அப்படின்னு விஷத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருவாரு. பட்டுன்னு உயிர் போக மாட்டேங்குது. உனக்கே காதல்னா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் எப்ப பார்த்தாலும் காதல பிரிச்சு விட்டே வேடிக்கை பாக்குற? மறுபடியும் அந்த அன்சிகா பேய் வந்து பேயா மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிடும். பார்ட் 3ல பாத்தீங்கன்னா அன்சிகா இதுக்கு மேல என்னால முடியாது, லெஜெண்ட் அண்ணாச்சி வேற பெஸ்ட் நடிக்க சொல்லிருக்காரு. அடுத்த படத்துல எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் தரேன்னு வேற சொல்லிருக்காரு. இன்னமும் உன் படத்திலேயே வந்து பேயாவே நடிச்சிட்டு இருப்பேன், ஹீரோயினா கூட காட்ட மாட்டேன், அப்புறம் எதுக்கு நான் நடிக்கணும் பா அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ ஆண்ட்ரியாவை தூக்கின்னு வந்திருக்காரு. அந்த அம்மாவும் அன்சிகா மாதிரியே வயித்துல குழந்தை வச்சிருக்க நம்ம வில்லன் சம்பத்து இது தெரியாம கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி கௌதம் மேனன் படத்துல வர்ற ஹீரோ மாதிரி கால் அமைக்கி விட்டு எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. கடைசியில குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது தன்னோட குழந்தை கிடையாது, ஆண்ட்ரியாவோட எக்ஸோட குழந்தை அப்படின்ட்டு. கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைக்கும் மண்டையில ஒரு மச்சம் இருக்கும், எக்ஸுக்கும் மண்டையில ஒரு மச்சம் இருக்கும். LHS is equal to RHS. அப்ப இது அவன் குழந்தையா? திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சியலா வைப்ப? என் பேரை இஞ்சிலாவ அப்பா, இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அததான் தூக்கி நான் கொஞ்சிட்டு இருந்தானா செத்து போ அப்படின்னு 2 பேரையும் கொன்னு போட்டுருவாங்க. அதுவும் ரிவெஞ்ச் எடுக்காம என்ன பண்ணும்? சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ இந்த படத்துல தமன்னா பேய் பிளாஷ்பேக்ல செத்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை ரிசர்ச் பண்றன்ற பேர்ல ஹீரோயினோட அண்ணன் இல்ல ஹீரோவோட ஒய்ஃபோட அண்ணன், ஓ 2 ஒண்ணு தானா, சரி ஏதோ ஒரு அண்ணன்ற ரோல்ல வருவார், அது யாரு அப்படின்றதுதான் கேள்வி. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் பார்ட் 1ல சுந்தர் சி வந்தாரு, பார்ட் 2ல சுந்தர் சி வந்தாரு, பார்ட் 3ல சுந்தர் சி வந்தாரு. சோ பார்ட் 4ல இத கண்டுபிடிச்சு களை எடுக்கிறதுக்கு யார் வருவாங்கன்ற क्वेश्चन பெரும்பாலான அரண்மனை ரசிகர்கள் கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை அது யாரா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்ல. அடுத்தபடியா எனக்கு அரண்மனை சீரிஸ்ல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் வரலாற்றுல முதன் முறையாக நமக்கு பிடிச்ச அரண்மனை சீரிஸ்ல மட்டும் நம்ம சுந்தர்சி அண்ணன் கிளைமேக்ஸ்ல ஒரு சாமி பாட்டு வச்சிருப்பாரு. பார்ட் 2லயும் சரி, இப்ப ரிலீஸ் ஆக போற பார்ட் 4லயும் சரி நம்ம குஷ்பு மேடம் டான்ஸ் ஆடுறாங்க. குஷ்பு அக்கா மட்டும் கிடையாது, இந்த பாட்டுல குஷ்பு அக்காவோட சேர்ந்து சிம்ரன் அக்காவும் ஆடுறாங்க. விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். நம்ம குஷ்பு அக்காக்கு ஈவன் நம்பர் தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. 2, 4, 6 அந்த மாதிரி 2லயும் 4லயும் நடிச்சதுனால மோஸ்டா 6க்கும் அவங்க தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் கிளைமேக்ஸ்ல வந்து டான்ஸ் ஆடுறதுக்கும் வரலாம். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில தெரியாத உனக்கு எத்தனை மட்டும் அவன் ட்வீட் போட்டிருக்கேன். இல்லனா எல்லா படத்துக்கும் நான் தான் ப்ரொடியூசரு, அப்படி இருக்கிறப்ப நான் ஹீரோயினா நடிச்சா என்ன தப்பு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. டேய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. அப்ப அரண்மனை பார்ட் 5க்கு யார் வருவாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாவும் ஜோதிகாவா இருக்குமோ இல்ல நயன்தாராவா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 3 பார்ட்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பேரு ரவி தான், ஆனா எத்தனை தங்கச்சி தான் நம்ம ரவி அண்ணனுக்கு இருக்குன்னு தெரியல. பார்ட் 1ல இவர் தங்கச்சி ஆண்ட்ரியா, பார்ட் 2ல இவர் தங்கச்சி த்ரிஷா, பார்ட் 3ல விடுங்க சாக்ஷி அகர்வாலோட புருஷன் அப்படின்னு வருவாரு, பார்ட் 4ல நான் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்லயே சொல்லி முடிச்சிட்டாரு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம ரவி அண்ணனுக்கு தான் மச்சானா பிறக்கணும்.
மச்சான்டானே ஐயோ மச்சான்டானே ஐயோ மச்சான்டானே மச்சான் மச்சான் பெருமாள் அப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த பார்ட் 4ல இவர் பேர் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வியும் மக்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்புறம் எல்லா பார்ட்லயும் ஊன சிசிடிவியை போய் மாட்டி விட்டுறாரு. அது உண்மையிலேயே பேயை பிடிக்கிறதுக்கா இல்ல பேய ஆங்கிள் பாக்குறதுக்கான்னு தெரியல. பிகாஸ் நம்ம தலைவரோட கேமரா ஆங்கிள் இருக்கே அது நமக்கு தெரிஞ்சதுதான். சும்மா வேற வேற ஆங்கிள் கவர் பண்ணிருப்பாரு. இல்ல கவர் பண்ண நினைச்சதை ஏதாவது கவர் பண்ணிருந்தா அதை ஜூம் பண்ணி கவர் பண்ணிருப்பாப்ல. என்ன செவனாண்டி எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம தலைவன்ட்ட போய் கேட்டிருக்காரு, ஏன் தலைவர் ஒவ்வொரு பாட்டிலையும் உங்க சித்து விளையாட்ட காட்டுறீங்க அப்படின்னு. இதை கேட்டு நம்ம தலைவன் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் பேய்னாவே அசிங்கமா தான் இருக்கணுமா, அழகாலாம் இருக்க கூடாதுன்னு எந்த பேய் சொல்லிச்சே, அப்படி அழகா காட்டினா தானே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு என் தலைவன். பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லா இருக்க கூடாதா, நல்ல அழகான ஃபேஸஸ் இருக்க கூடாதா, அந்த பேய வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகா இருக்க கூடாதா? சோகா சொன்னா அது என்னவோ உண்மைதான் தலைவா. இது வரைக்கும் அந்த பேய் படங்கள்ல பேயை தான் பயங்கரமா காட்டி பார்த்துருக்கிறோம். ஆனா உங்க படத்துல மட்டும்தான் பேயே பயங்கரமா காட்டி பார்க்கணும். அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ கை கொடு கை கொடு. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கிளாமர்லாம் ஓவர் சார் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் கேட்க அதுக்கு நம்ம தலைவன் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. அது என்னன்னு நான் சொல்றதை விட என் தலைவனே அவர் வாயில சொல்றப்போ ரொம்ப கரெக்டா இருக்கும். பிகாஸ் நம்ம ஏடா கூடமா ஒன்னு சொல்லி அதை டபுள் மீனிங்ல ஒரு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னமும் ராகேஷே சுந்தர்சி வாய்க்குள்ள பேய் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டே இந்த டயலாக் எல்லாம் சொன்னாருன்னு சொன்னா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. அதனால தலைவரே சொல்லிட்டோம். கமர்ஷியல் சினிமா பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். அதனால அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கருப்பே குசும்புக்கார இதை இப்படி சுத்தி வளைச்சு சொல்றதுக்கு பதிலா அப்படி இப்படின்னு ஏதாவது காட்டினா தானே நீங்க தியேட்டருக்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். கமர்ஷியல் படம் பண்ணும்போது we have to cater for all audience. கமர்ஷியல் படத்துக்கு தேவையான விஷயம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதெல்லாம் சரி, பார்ட் 1 2014ல வந்துச்சு, பார்ட் 2 2016ல வந்துச்சு. ஆனா பார்ட் 3 மட்டும் ஏன் 2021 வரைக்கும் வெயிட் பண்ணாரு? நடுவுல ஏன் 5 வருஷம் கேப் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. இப்போ இந்த ட்ரெய்லரோட கமெண்ட் செக்ஷன்ல ஒன்னு படிச்சேன், அதாவது மாவு ஒண்ணுதான் அரைக்கிற கிரைண்டர் தான் வேற அப்படின்னு. அதே மாதிரி பார்ட் 1 பார்ட் 2லயும் ஒரே கதையை வச்சு லைட்டா பிளாஷ்பேக்கை மட்டும் மாத்தி 2 பார்ட் அப்படி இப்படின்னு ஓட்டிட்டாரு. 3வது பார்ட்டும் ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்ட் 2 கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கொஞ்சம் பெருசா பிரேக் விட்டு மறுபடியும் அரைச்சமாவே அரைப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல நம்ம தலைவன். நம்ம அண்ணனால சும்மா இருக்க முடியல, வீட்டுல வீட்டுக்குள்ளே உட்காந்து அரண்மனைய அருவாமனையால நறுக்கி குட்டியாக்கி நந்தினி அப்படின்னு மாத்தி விட்டாரு. அதாவது சன் டிவில சீரியல் ஒன்னு வரும் தெரியுமா, நந்தினி அப்படின்னு. அந்த சீரியலுக்கு கதை நம்ம தலைவன் தான். ஓ எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றி. அதுக்கேத்த மாதிரியே நம்ம சன் டிவியும், சார் எங்களுக்காக இவ்வளவு பண்றீங்க, உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணும்ல சார், கவலைப்படாதீங்க சார். அரண்மனை பார்ட் 1 பார்ட் 2 அது தியேட்டர்ல எந்த அளவுக்கு போச்சோ அதை விட பல்மடங்கு ஜாஸ்தியா ஓட விடுறோம் பாருங்க அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு மாசத்துலயும் 2 வாரம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய மெகா ஹிட் திரைப்படம் அரண்மனை 1 அரண்மனை 2 அப்படின்னு தேஞ்சரக்காடே தேயிற அளவுக்கு மனசாட்சியே இல்லாம மாசத்துல 2 தடவை அரண்மனையை ஓட்டிடுவாங்க. அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா. நந்தினி எடுத்து 4 வருஷம் ஆகி போச்சே. சோ இதோட இந்த சீரியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு இப்ப போய் பார்ட் 3 எடுத்தோன்னு வச்சுக்க, எவன் கண்டுபிடிக்க போறான்? நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே, உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. அது மட்டும் இல்லாம இருக்கவே இருக்கு சன் டிவி. அவங்கள்ட்டே பார்ட் 3 வித்துட்டோன்னு வச்சுக்க, தியேட்டர்ல ஓடுதோ இல்லையோ ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்லயும் ஓடும், படத்தை ஹிட் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு எடுத்து படத்தையும் முடிச்சு 2021 ரிலீஸ் பண்ணாரு. ஆனா சன் டிவி உசாராயிட்டாங்க, ஜீ தமிழ் மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் நம்ம ரிப்போர்ட்டர் நம்ம தலைவனை சும்மா உள்ளியா எந்த அளவுக்கு புடிச்சு நோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேள்வின்ற பேர்ல ரோஸ்ட் பண்ணி தள்ளிட்டாப்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் சரி சுந்தர்சி சார், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எடுத்து முடிச்சிட்டீங்க, அது ஏன் சார் நீங்க மட்டும் தான் ஹீரோவா நடிப்பீங்களா, உங்களுக்கு வேற ஹீரோவே கிடைக்கலையா அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் கிடையாது, நான் கூட அடுத்த பாட்டுக்கு விஜய் சேதுபதி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் டேட் கொஞ்சம் கிளாஷ் ஆனதுனால அவருக்கு பதிலாக நான் நடிக்க வேண்டியதா போச்சு. விஜய் சேதுபதி சார் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டியூ டு சம் டேட் இஷ்யூவால வந்து ரொம்ப வருத்தத்தோட தான் பிரிஞ்சோம். இருப்பினும் பையர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்க நடிச்சாதான் கரெக்டா இருக்கும், அப்பேற்பட்ட மூஞ்சி சார் இந்த மூஞ்சி, சோ நீங்களே நடிங்க சார்.
இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க அப்படின்னு கேட்க சரி நடிச்சு தொலைறேன் அப்படின்றதுனாலதான் நம்ம ஆள் நடிச்சாராம். எல்லாத்துலயும் ஒரு காமன் ஃபேஸா நான் இருந்தேன். சோ இந்த படத்துல அந்த பப்ளிசிட்டில நான் இல்லைன்னா அது தப்பா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. மை அதர் லாங்குவேஜ் பையஸ். சொல்லு மாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். என்ன நீ ஆம்பளை இல்லன்னு சொல்லு, நம்ப போறேன். அது சரி, எல்லா பார்ட்லயும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வினய், செகண்ட் பார்ட்ல சித்தார்த், தேர்ட் பார்ட்ல ஆர்யா. இவங்க மூஞ்சதான் போஸ்டர்ல ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா படத்துக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா ஹீரோயிசம் பண்றது நம்ம தலைவன் தான். இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான், நான் தானே அந்த பொண்ணை காப்பாத்தணும். அதான சீன் சீக்வென்ஸ். அப்ப அவங்க எல்லாம் என்ன தொக்கா அப்படின்னு உங்கள்ட்ட யாருமே கேட்கலையா சார்? இப்படின்ற கேள்வி ரிப்போர்ட்டர் கேட்டிருக்கணும். பட் மறந்துட்டாப்ல போல. கவலைப்படாதீங்க, அரண்மனை பார்ட் 5ல கேட்டுக்கலாம். ஏண்டா ஏற்கனவே அவன் ஜட்டிய உருவிலே குறியா இருக்கான், கலட்டாம விட மாட்டியா? சரி, ஃபைனலி வீடியோ முடிய போறதுக்கு முன்னாடி கேமியோ ரோல் இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் பண்றாங்க. நம்ம தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளத்துல இருந்து கேமியோ ரோல் ப்ளே பண்றதுக்கு மோகன்லால் இல்ல ஃபஹத் ஃபாசில் அந்த மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. இல்ல தெலுங்குல இருந்து ஜெகபதி பாபு, இல்ல பாலிவுட்ல இருந்து சஞ்சய் தத், அமிதாப் பச்சனை கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா முதல் முறையாக தமிழ் படம் மட்டுமல்லாமல் உலக திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக இந்த படத்துல கேமியோ ரோல் பண்றதுக்கு ஹாலிவுட்ல இருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்களாம்பா. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெனோம்ல வர்ற பேய், அடுத்து மார்வல், ஆதி புருஷில வர்ற ஒரு சில காட்டுப்பூச்சிகள், அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்கான். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இதெல்லாம் இந்த படத்துல நடிச்சு கொடுத்துருக்குது கேமியோ ரோல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பேய்ங்க எல்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கு, சார் பேய் படம் அப்படின்னாவே நாங்க லாரன்ஸ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவோம். ஆனா கிட்டத்தட்ட நீங்களும் இப்ப லீடிங்க்கு வந்துட்டீங்க. அவர் பார்ட் 4ஓட நிறுத்திட்டாரு. சோ உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் சார் பேன் வேர்ல்ட் லெவல்ல நாங்க ஹிட் ஆக முடியும் அப்படின்னு அந்த பேய்ங்க எல்லாம் சுந்தர்சிக்காக ஓசில காசே வாங்காம நடிச்சு கொடுத்துச்சான். எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? ஃபைனலி ஒருவேளை இந்த படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட் 5ல காஞ்சனா பார்ட் 5 அண்ட் அரண்மனை பார்ட் 5 ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி உலகத்துல இருக்கிற மொத்த பேயையும் இன்வைட் பண்ணி பேன் வேர்ல்ட் லெவல்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம லாரன்ஸ் அண்ணனும் சுந்தர்சி அண்ணனும் சேர்ந்து. அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அரஞ்சனா பார்ட் 5 அப்படி இல்லனா காஞ்சமனை பார்ட் 5 இப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சரி, இந்த படம் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ஆளா உட்கார்ந்து பார்க்கிறதுக்காக பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியிருந்தோம், கூடிய விரைவில் ராகேஷ் அண்ட் ஜெனி vlogs அப்படின்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதுல ஆஃபீஸ் டூர், இன்னும் பயங்கரமான ஃபன்னி வீடியோஸ்லாம் நம்ம டீமோட சேர்ந்து பண்ண போறோம். கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க பார்த்ததை விட தி பெஸ்டா அந்த சேனல் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த லோகோவை கிளிக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்தில் இருந்து தரமான சம்பவங்கள்லாம் பேக் டு பேக் வரப்போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.